வணக்கம். நம்ம இப்ப பார்க்க போறது 7ஆம் வகுப்பு இயல் 3 இரண்டாம் பருவம் தமிழ் விரிவானம் தமிழ் ஒளிர் இடங்கள் அப்படின்ற பகுதி பார்க்க போறோம். இப்ப தமிழ் ஒளிர் இடங்கள் அப்படின்னா என்னென்ன அப்படின்னா, இப்ப மனிதர்கள் புதிய புதிய இடங்களை காண்பதில் விருப்பமுடையவர்கள். பழமையான நினைவு சின்னங்கள், இயற்கை அழகு நிறைந்த பகுதிகள், வழிபாட்டு இடங்கள், கடற்கரை பகுதிகள், தேசிய பூங்காக்கள் போன்ற இடங்களை காண்பது உள்ளத்திற்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கும். நம்ம அவற்றுள் தமிழின் பெருமையை விளக்கும் இடங்கள் சிலவற்றை தான் இந்த தமிழ் ஒளிர் இடங்கள் அப்படின்ற விரிவானம் பகுதியில் பார்க்க போறோம். இப்ப தமிழ் ஒளிர் இடங்கள் அப்படின்ற இந்த பகுதியில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போறோம், என்னெல்லாம் தமிழின் பெருமையை சொல்லக்கூடிய இடங்களை பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம், தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சாவூர், ஊவேசா நூலகம் சென்னை, கீழ்த்திசை நூலகம் சென்னை, கன்னிமாரா நூலகம் சென்னை, வள்ளுவர் கோட்டம் சென்னை, திருவள்ளுவர் சிலை கன்னியாகுமரி, உலகத் தமிழ் சங்கம் மதுரை, சிற்பக்கலைக்கூடம் பூம்புகார், இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். இப்ப முதல்ல இதுல இருக்கிறதுல தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். இப்ப இந்த இதுதான் என்னது அப்படின்னா, தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். இது தஞ்சை அப்படின்னு சொல்றதுனால இது அதுல இருந்தே நம்ம இது எங்க இருக்கு அப்படின்னா தஞ்சாவூர் அப்படின்றது ஊர்ல இருக்கு அப்படின்றது தெரியும். இந்தியாவில் உள்ள தொன்மையான நூலகங்கள்ல இந்த சரஸ்வதி மகால் நூலகமும் ஒன்றாகும். இதோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தா, இதுல 300 ஆண்டுகளுக்கு முன் எழுதப்பட்ட நூல்கள் உள்ளன. என்னென்ன நூல்கள் உள்ளன அப்படின்னா, கலிங்கத்து பரணி, சீவக சிந்தாமணி, சிலப்பதிகாரம், திருக்குறள், இந்த மாதிரி 300 வருடங்களுக்கு முன் 300 ஆண்டுகளுக்கு முன் எழுதப்பட்ட நூல்கள் இந்த நூலகத்தில் உள்ளன. மேலும் 1703 எழுதப்பட்ட ஓலைச்சுவடியில் எழுதப்பட்ட சீவக சிந்தாமணியும் உள்ளது. பாருங்க, இந்தியாவில் உள்ள தொன்மையான நூலகங்களுள் ஒன்று இது ஆகும். இது கிபி 1122 முதல் இயங்கி வருவதாக கல்வெட்டு செய்திகள் கூறுகின்றன. இங்கு தமிழ், தெலுங்கு உள்ளிட்ட பல்வேறு மொழிகளில் உள்ள ஓலைச்சுவடுகளும் கையெழுத்துப்படிகளும் உள்ளன. தலை சிறந்த ஓவியங்களும் தொன்மையான இசைக்கருவிகளும் சிற்பங்களும் இங்கு இடம்பெற்றுள்ளன. மேலும் இதன் சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நூலகத்தை சிறப்பாக உருவாக்குறதுக்கு துணை செய்தவர்கள்லாம் யாரு அப்படின்னா, மராத்திய மன்னர்கள். அவர்களுள் ஒருவரான 2ஆம் சரபோஜி மன்னர் இந்த நூலகத்தை நிறைய புத்தகங்கள் கொண்டு சேர்க்கிறாரு. அதனால இது சரபோஜி மகால் அப்படின்னு அழைக்கப்படுது. எப்படின்னு அழைக்கப்படுது? இந்த தஞ்சை சரஸ்வதி மகால் சரபோஜி மகால் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. சரபோஜி நூலகம் என்றும் பல்கலைக்கழகம் தஞ்சாவூர் அப்படின்ற இடம் பார்க்க போறோம். இது தஞ்சாவூர்ல தமிழ் பல்கலைக்கழகம் அப்படின்ற பேர்ல இதுதான் என்னது தமிழ் பல்கலைக்கழகம். இது நம்ம செம்மொழியாகிய தமிழுக்கு ஒரு பல்கலைக்கழகம் அமைய வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில தமிழக அரசால் 1981 தோற்றுவிக்கப்பட்டது. இது தஞ்சாவூர்ல 1000 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைக்கப்பட்டுள்ளது. எவ்வளவு ஏக்கர் நிலப்பரப்பில்? 1000 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைக்கப்பட்டுள்ளது. இது வானில் மேலிருந்து பார்க்கும் பொழுது தமிழ்நாடு என்று தெரியும் வகையில் இதோட கட்டிட அமைப்பு உள்ளது. இப்பல்கலைக்கழகத்தின் நோக்கம் என்ன அப்படின்னா, இந்திய நாகரிகத்தின் பண்பாட்டு கூறுகள் அனைத்தையும் விரிவாகவும் ஆழமாகவும் ஆராய வேண்டும் என்பதே இத்தமிழ் பல்கலைக்கழகத்தின் நோக்கமாகும். பாருங்க, இந்த மாதிரி தான் தெரியும். நம்ம வானிலிருந்து பார்க்கும்போது இந்த மாதிரி தமிழ்நாடு அப்படின்ற வகையில அதோட கட்டட அமைப்பு உள்ளது. இங்கு கலைப்புலம், சுவடிப்புலம், வளர்த்தமிழ் புலம், மொழிப்புலம், அறிவியல் புலம் ஆகிய 5 புலங்களும் 25 துறைகளும் உள்ளன. நம்ம இப்பெல்லாம் என்ன படிக்கிறோம் அப்படின்னு கேட்டா கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி
இதில் வந்து என்னென்ன துறைகள் இருக்குது அப்படின்னா 25 துறைகள் உள்ளன. இப்பல்கலைக்கழகம் தமிழ் மொழி ஆய்வுகள் செய்வது மட்டுமின்றி சித்த மருத்துவத்துறை மூலம் பொதுமக்களுக்கு பயனுள்ள வகையில் மருத்துவ தொண்டும் செய்து வருகிறது. அப்புறம் இந்திய ஆட்சி பணியாளர்களுக்கு தமிழ் மொழி பயிற்சியை வழங்குகிறது. இப்போ கலெக்டர் உங்களுக்குலாம் வந்து தமிழ் மொழி பயிற்சியை வழங்குகிறது. இங்கு மிகப்பெரிய நூலகம் ஒன்று அமைந்துள்ளது. உலகின் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த ஏராளமான மாணவர்கள் இங்கு கல்வி கற்று வருகின்றனர். அடுத்து உ.வே.சா நூலகம் சென்னை. இது எந்த பகுதியில் இருக்குது அப்படின்னா உ.வே. சாமிநாத ஐயர் நூலகம் சென்னையில் இருக்குது. இது எப்போ தொடங்கப்பட்டது பார்த்தீங்கன்னா 1942 தொடங்கப்பட்ட இந்நூலகத்தில் தமிழ், தெலுங்கு, வடமொழி உள்ளிட்ட பல்வேறு மொழி நூல்கள் உள்ளன. இங்கு 2128 ஓலைச்சுவடுகளும் 2941 தமிழ் நூல்களும் உள்ளன. அடுத்து கீழ்த்திசை நூலகம் சென்னை பார்க்க போகிறோம். இந்நூலகம் 1869 தொடங்கப்பட்டது. இங்கு தமிழ், தெலுங்கு, கன்னடம், மராத்தி உள்ளிட்ட பல்வேறு மொழிகளின் ஓலைச்சுவடிகள் உள்ளன. கணிதம், வானியல், மருத்துவம், வரலாறு உள்ளிட்ட பல்வேறு துறை நூல்களும் இங்கு இடம்பெற்றுள்ளன. இது தற்போது அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் 7ஆம் தளத்தில் இயங்கி வருகிறது. அண்ணா நூற்றாண்டு நூலகத்தோட 7ஆம் தளத்தில் இது இயங்கி வருகிறது. இப்போ கீழ்த்திசை நூலகம் எந்த இடத்துல இருக்கு? இது அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் ஒரு 7ஆம் தளத்தில் இது இயங்கி வருகிறது. இது அண்ணா நூற்றாண்டு நூலகம். அடுத்து கன்னிமாரா நூலகம். இதுவும் எங்கே தான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் இருக்குது. நீங்கள் எப்போல்லாம் சென்னை, தஞ்சாவூர் இந்த பகுதிக்கெல்லாம் போகிறீங்களோ அப்போல்லாம் இந்த பகுதியெல்லாம் நம்மளுக்கு பார்க்க வேண்டிய தமிழின் பெருமையை விளக்கும் இடங்களாக உள்ளன. அதனால் இது நம்ம மறக்காமல் இந்த இடங்களெல்லாம் கட்டாயம் பார்க்கணும். அடுத்து கன்னிமாரா நூலகம் 1896 தொடங்கப்பட்ட நூலகம். தமிழ்நாட்டின் மைய நூலகமாகும். இஃது இந்திய நாட்டின் களஞ்சிய நூலகங்களில் ஒன்றாகவும் விளங்குகிறது. இந்நூலகத்தில் 6 லட்சத்திற்கும் மேற்பட்ட நூல்கள் உள்ளன. இந்தியாவில் வெளியிடப்படும் புத்தகங்கள், நாளிதழ்கள், பருவ இதழ்கள் ஆகியவற்றின் ஒரு பிரதி இங்கு பாதுகாக்கப்படுகிறது. இந்நூலகத்தின் 3ஆம் தளத்தில் மறைமலை அடிகள் நூலகம். இந்த நூலகத்துக்குள்ள இன்னொரு நூலகம், மறைமலை அடிகள் நூலகமும் செயல்பட்டு வருகிறது. இங்க வந்து இந்த நூலகத்துல வந்து நம்ம புத்தகங்கள், வாரமலர், சிறுவர் மலர் இந்த மாதிரி எல்லாம் சொல்றோம் இல்லையா, குமுதம், இன்னும் நாளிதழ்கள், பருவ இதழ்கள் இவாகியவற்றோட ஒரு பிரதி வந்து இங்கே வந்து பாதுகாக்கப்பட்டங்கள் அப்படின்ற இந்த பகுதியில் நம்ம அடுத்து தமிழோட பெருமையை விளக்கக்கூடிய இடமா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வள்ளுவர் கோட்டம் அப்படின்ற கலைக்கூடம் பார்க்க போறோம். இது எங்கே இருக்கு அப்படின்னா சென்னையில் உள்ள கோடம்பாக்கத்தில் உள்ளது. இது எதுக்காக அமைக்கப்படுறாங்க அப்படின்னா திருவள்ளுவரின் புகழை உலகறிய செய்யும் வகையிலும் அவருடைய படைப்புகளை உலகறிய செய்யும் வகையிலும் சென்னை கோடம்பாக்கத்தில் இந்த கலைக்கூடம் அமைக்கப்பட்டுள்ளது. இதன் கட்டுமான பணிகள் பார்த்தீங்கன்னா 1973 தொடங்கி 76 முடிக்கப்பட்டுள்ளன. இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த வள்ளுவர் கோட்டம் திருவாரூர் தேர் அமைப்பில் வடிவமைக்கப்பட்டிருக்கும். இதன் முன்பகுதி பார்த்தீங்கன்னா யானைகள், 2 யானைகள் கட்டி இழுத்துட்டு போற மாதிரி இதோட பகுதி இருக்கும். அந்த யானைகள் வந்து கருங்கற்களால் உருவாக்கப்பட்டது. இதன் அடிப்பகுதி வந்து 25 அடி நீளமும் 25 அடி அகலமும் உடையது. தேரோட மொத்த உயரம் பார்த்தீங்கன்னா 128 அடி. 2 பக்கங்களிலும் பக்கத்திற்கு 4 சக்கரங்கள், இந்த இடத்துல 4 சக்கரங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த 4 சக்கரங்கள்ல கடைக்கோடி சக்கரங்கள் இதுவும் மிகப்பெரிய சக்கரமாகவும், நடுவில் உள்ள சக்கரங்கள் வந்து சிறிய சக்கரங்களாகவும் உள்ளன. அடுத்து இதோட பகுதி எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த இடம் எண்கோணம் அப்படின்னா 8 கோண வடிவில் இருக்கும். தேரின் மையத்தில் உள்ள இந்த எண்கோண வடிவத்தில் இதற்குள்ளதான் திருவள்ளுவரோட சிலை அழகாக அமைக்கப்பட்டுள்ளது. அடுத்து இந்த வள்ளுவர் கோட்டத்துல நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்காக ஒரு கலை அரங்கம் ஒன்றும் உள்ளது. வள்ளுவர் கோட்டத்துல
1330 குறள்களும் செதுக்கப்பட்டுள்ளன. இந்த மாதிரி 1330 குறள்களும் உள்ள அழகாக ஒவ்வொரு பளிங்கு கற்களிலும் செதுக்கப்பட்டுள்ளன. இப்போ அறத்துப்பால் பார்த்தீங்கன்னா கருநீர பளிங்கு கல்லிலும், பொருட்பால் வெண்ணிற பளிங்கு கல்லிலும், அறத்துப்பால் பார்த்தீங்கன்னா கருப்பு நிற பளிங்கு கல்லிலும், பொருட்பால் வெண்ணிற பளிங்கு கல்லிலும், இன்பத்துப்பால் செந்நிற பளிங்கு கற்களிலும் அழகாக பொறிக்கப்பட்டுள்ளன. மேலும் திருக்குறளின் கருத்துக்களை விளக்கும் ஓவியங்களும் இங்கு வரையப்பட்டுள்ளன. இதுதான் என்னது வள்ளுவர் கோட்டம். வள்ளுவர் கோட்டம் சென்னையில் கோடம்பாக்கம் பகுதியில் இருக்குது. நம்ம போகும்போது உங்களுக்கு எப்பெல்லாம் போக தோணுச்சோ அப்பெல்லாம் இதை பார்க்க மரசிலை. கன்னியாகுமரி பார்க்க போகிறோம். இது வந்து திருக்குறளோட பெருமை, திருவள்ளுவரோட பெருமையை விளக்கும் அளவில் இந்த சிலை வந்து உருவாக்கப்பட்டது. நம்மளுக்கு கன்னியாகுமரி அப்படின்றதுனால கடல் அப்படின்றது ஞாபகம் வரும். ஏற்கனவே இந்த கடல் பகுதியில் விவேகானந்தர் பாறை இருக்குது. கன்னியாகுமரியில் போனீங்கன்னா விவேகானந்தர் பாறை இருக்கும். அதற்கு அருகில் தான் கடல் நடுவே நீர்மட்டத்திலிருந்து 30 அடி உயர பாறை மீது இச்சிலை அமைக்கப்பட்டுள்ளது. இந்த சிலை அமைக்கும் பணி வந்து 1990ஆம் ஆண்டு இப்பணி தொடங்கியது. பொதுமக்கள் பார்வைக்காக 2000ஆம் ஆண்டு வந்து ஜனவரி திங்கள் முதல் நாளன்று திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இப்போ வந்து இதோட உயரம் பார்த்தீங்கன்னா பாறையிலிருந்து சிலையின் உயரம் வந்து மொத்தம் 133 அடி. பாறையிலேருந்து இதோட இங்கேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் இதோட உயரம் வந்து 133 அடி. இந்த 133 அடி அப்படின்றது திருக்குறளோட அதிகாரத்தை விளக்கும் மாதிரி இந்த சிலை வந்து அமைக்கப்பட்டுள்ளது. இது திருக்குறளின் மொத்த அதிகாரங்களை குறிக்கிறது. அறத்துப்பாலின் அதிகாரங்களை உணர்த்துவது போல் அறத்துப்பாலோட அதிகாரம் வந்து 38 அடி உயரம். அதனால இதுல இருந்து இந்த பீடம் வந்து எவ்வளவு அப்படின்னா 38 அடி உயரம் அமைக்கப்பட்டுள்ளது. இப்போ பொருட்பால் இன்பத்துப்பால் இவற்றின் மொத்த அதிகாரங்களை குறிக்கும் வகையில் 95 அடி உடையதாக இவருடைய சிலை. இது வந்து சிலை வந்து 95 அடி, கீழே வந்து இது வந்து 38 அடி. ரெண்டையும் இது பண்ணோம்னா 133 அடி வந்துடும். இது வந்து ஏதாவது உங்களோட பின்னாடி நீங்கள் காலத்தில் இதில் இருக்கிற ஒரு ஏதாவது சின்ன சின்ன கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு ஜிகே கொஸ்டினா கூட இருக்கும், பொது அறிவு வினாவா. அப்போ வள்ளுவரோட சிலை வந்து 95, இந்த பீடத்தோட சிலை 38 அடியும் உள்ளதா இருக்கு. மொத்தமாக கூட்டினா 133 அடி. இந்த 133 அடின்றது 133 அதிகாரங்களை குறிக்கிறதா அமைந்துள்ளது. அடுத்து இந்த பீடத்தோட உட்புறத்தில் ஒரு மண்டபம் ஒன்று உள்ளது. மண்டபத்தின் உச்சிவரில் அதிகாரத்திற்கு ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் ஒரு குறள் தான். 133 அதிகாரம் இருக்கு. அதுல ஒவ்வொரு குறள், அந்த ஒவ்வொரு குறளா 133 குறட்பாக்கள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் செதுக்கப்பட்டுள்ளன. திருவள்ளுவர் சிலை அமைப்பதற்கு 3 டன் முதல் 8 டன் வரை எடையுள்ள 3681 கருங்கற்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. திருவள்ளுவர் சிலை மொத்தம் 7000 டன் எடை கொண்டது. திருவள்ளுவர் சிலைக்கு செல்வதற்கு படகு வசதி செய்யப்பட்டுள்ளது. உள்நாட்டிலிருந்தும் வெளிநாட்டிலிருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் இங்கு நாள்தோறும் வந்து செல்கின்றனர். தமிழின் பெருமை மிகு அடையாளமாக இச்சிலை உயர்ந்து நிற்கிறது. தமிழ்ச்சங்கம் மதுரை. இது வந்து மதுரை மாநகரின் தல்லாக்குளம் பகுதியில் காந்தி அருங்காட்சியகம் அருகில் நிறுவப்பட்டுள்ளது. இது வந்து 87,000 சதுர அடி பரப்பளவில் மனதை கவரும் வகையில் இந்த கட்டடம் வந்து அமைக்கப்பட்டுள்ளது. இது வந்து 1981ஆம் ஆண்டு மதுரையில் நடைபெற்ற உலகத்தமிழ் மாநாட்டில் மதுரையில் உலகத்தமிழ் சங்கம் நிறுவப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. அதன்படி இக்கட்டடம் கட்டுறாங்க. 2016ஆம் ஆண்டு திறந்து வைக்கப்பட்டது. இதனுள் பன்னாட்டு அளவிலான கருத்தரங்க கூடங்கள், ஆய்வரங்கங்கள், இங்கேயும் ஒரு நூலகம், பார்வையாளர் அரங்கம் ஆகியன கவினுற அமைக்கப்பட்டுள்ளன. வெளிப்புற சுற்றுச்சுவரில் 1330 குறட்பாக்களும் இடம்பெற்றுள்ளன. இதோட இந்த தமிழ்ச்சங்கம், உலக தமிழ்ச்சங்கம் இந்த கட்டட பகுதியில் 1330 குறட்பாக்களும் இடம்பெற்றுள்ளன. இங்கேயும் திருவள்ளுவர் திருக்குறளின் பெருமைகள் வந்து விளக்கப்பட்டுள்ளன. உலக தமிழ்ச்சங்கத்தின் மற்றொரு அமைப்பான சங்கத்தமிழ் காட்சிக்கூடம் தனி கட்டடத்தில் இயங்கி வருகிறது. இங்கே வந்து தருமிக்கு பாண்டிய மன்னன் பொற்கிளி அப்படின்னா பொன் முடிச்சு வழங்கிய திருவிளையாடல் புராண காட்சி இதன் நுழைவாயில் புடைப்பு சிற்பமாக செதுக்கப்பட்டுள்ளன. இங்குள்ள காட்சிக்கூடத்தில் வள்ளல்கள், புலவர்கள் ஆகியோரின் வாழ்க்கை நிகழ்வுகள் ஓவியங்களாகவும் சிற்பங்களாகவும் உள்ளன. தொல்காப்பியர், ஔவையார், கபிலர் ஆகியோரின் முழு உருவ வெண்கல சிலைகள் நிறுவப்பட்டுள்ளன. இவர்கள்லாம் தமிழ் புலவர்கள் இல்லையா, இவங்களோட சிலைகள்லாம் அங்கே இருக்கு. மேலும் இதன் சுற்றுச்சுவரில்
சங்க இலக்கிய காட்சிகள் வண்ண ஓவியங்களாக வரையப்பட்டுள்ளன. 3ஆம் தமிழ்ச்சங்கம் அமைந்த மதுரையில் உலக தமிழ்ச்சங்க கட்டடமும் சங்க தமிழ் காட்சிக்கூடமும் தமிழின் பெருமையை பறைசாற்றி நிற்கின்றன. இப்போ மதுரைக்கு போனீங்கன்னா இந்த பகுதியும் நம்ம தமிழோட பெருமையை விளக்கக்கூடிய பகுதிகளாக இருக்கிறதுனால இதையும் கண்டு அடுத்து தமிழ் ஒளிர் இடங்கள் அப்படின்ற இந்த பகுதியில் நம்ம பூம்புகார் அப்படின்ற இடத்தை பற்றி பார்க்க போகிறோம். இங்கே பூம்புகாரில் சிற்பக்கலைக்கூடம் அதை பற்றி பார்க்க போகிறோம். 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி சோழர்களோட தலைநகரமாகவும் துறைமுகமாகவும் விளங்கியது எது அப்படின்னா பூம்புகார். இப்போ இந்த நகரத்தை பற்றின செய்திகள் வந்து சிலப்பதிகாரத்திலையும் பட்டினப்பாலையிலையும் அதிகமாக இடம்பெற்றுள்ளன. இந்த பூம்புகார் பகுதியில் மருவூர் பாக்கம் அப்படின்ற கடல் பகுதியும் பட்டினப்பாக்கம் அப்படின்ற நகர பகுதியும் அமைந்திருந்ததா சிலப்பதிகாரத்தில் குறிப்பிடப்படுகிறது. பின்னாடி ஏற்பட்ட கடல் சீற்றத்தினால இந்த நகரமே என்ன செஞ்சிருச்சு, அழிஞ்சிருச்சு, அதாவது கடலில் மூழ்கி விட்டது. இந்த நகரத்தை பெருமையை உலகறிய செய்யறதுக்காக 1973ஆம் ஆண்டு பூம்புகார் கடற்கரையில் ஒரு சிற்ப கலைக்கூடம் ஒன்று ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இக்கூடம் 7 நிலை மாடங்களை உடையது. இதுதான் அந்த கலைக்கூடம். இது 7 நிலை மாடங்களை கொண்டது. இங்க கண்ணகியோட வரலாற்றை கூறும் விளக்கும் 49 சிற்ப தொகுதிகள் இதில் இடம்பெற்றுள்ளன. மாதவிக்கும் ஒரு சிலை நிறுவப்பட்டுள்ளது. இங்கு கண்ணகி கோவலன், மாதவி இவர்களோட சிலைகளும் இருக்கு. அடுத்து கலைக்கூடத்திற்கு அருகில் இளஞ்சி மன்றம், பாவை மன்றம், நெடுங்கல் மன்றம் ஆகியன அமைந்துள்ளன. இளஞ்சி மன்றத்திலும் பாவை மன்றத்திலும் வடிவமைக்கப்பட்டுள்ள பெண்களோட உருவங்கள் நம் கண்களையும் கருத்தையும் கவர்வதாக உள்ளன. நெடுங்கல் மன்றத்தில் நெடிய கற்றூன் ஒன்றும், பாவை அப்படின்னா இங்க பெண்ணை குறிக்கிறது, நெடுங்கல் அப்படின்னா நெடிய கற்றூன் ஒன்றும், அதை சுற்றி 8 சிறிய கத்தூன்களும் அதில் 8 மனித உருவங்களும் வரையப்பட்டுள்ளன. இது பார்த்தா நம்மளோட தற்கால சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டாக திகழ்கின்றன. இப்போ நம்ம இந்த தமிழ் ஒளிர் இடங்கள்ல தமிழை விளக்கும் இடங்கள் சிலவற்றை பார்த்தோம். அது என்னென்ன அப்படின்னா தஞ்சை சரஸ்வதி மகால், தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம், வள்ளுவர் கோட்டம் சென்னை, வாவேசா நூலகம் சென்னை, கன்னிமாரா நூலகம் சென்னை, கீழ்த்திசை நூலகம் சென்னை, பூம்புகார், கன்னியாகுமரி ஆகிய இந்த இடங்கள் எல்லாம் தமிழின் பெருமையை விளக்கக்கூடிய இடங்கள். அதை பற்றி நாம் இப்பொழுது பார்த்தோம். இந்த பகுதிகள் அனைத்துமே தமிழின் பெருமையை உலகறிய செய்யும் வகையில் நிறுவப்பட்டவை ஆகும். இவற்றை காணும்போது நம்மளுடைய தமிழரோட வாழ்வையும் தமிழ் மொழியின் சிறப்பையும் அறிய முடிகிறது. இத்தகைய சிறப்புமிக்க இடங்களுக்கு சென்று பார்வையிடுவதும் அவற்றை பாதுகாப்பதும் தமிழராகிய நம்முடைய கடமை ஆகும். நன்றி மாணவர்களே. மீண்டும் மற்றொரு பாடப்பகுதியில் சந்திப்போம்.